ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சூப்பரான அப்டேட். அதாவது நம்ம தமிழக தபால் துறை அதாவது டிஎன் போஸ்ட் ஆஃபீஸில் புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின A to Z அனைத்து டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 5 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலைவாய்ப்புக்குமே உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டால் மட்டும் போதும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கு உள்ளே ஜாயின் பண்ணிடுவீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,000லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 30 ஆகஸ்ட் 2024க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். முழுசாக 26 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. தபால் துறைங்கிறங்காட்டி இதுக்கு நீங்கள் எந்த மாவட்டத்தினராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்தந்த மாவட்டம் தான், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். மறக்காமல் அதை ஒட்டி அது மேலே உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர் அதை கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டி, அன்ரிசர்வ்டா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ். ஓபிசியில் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி எல்லா கேட்டகரியுமே நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் யாரும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. மிச்சிருக்கவங்க மட்டும் நீங்கள் 100 ரூபா பே பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் இவங்க யாரும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, சரிங்களா. ஆண்கள் கேட்டகரி மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். அது 100 ரூபா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணிக்கோங்க. ஐபிஓ இல்லை யூசிஆரில் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் பே பண்ணி அந்த ரெசிப்டையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. பெண்கள் யாரும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம். இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறதையும் இங்கே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ரிலீஜியன் மற்றும் நேஷ்னாலிட்டி என்ன, எந்த மதத்தை சார்ந்தவங்க, அதே மாதிரி எந்த நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்தியன் நேஷ்னாலிட்டி, அது இது நம்ம தமிழ்நாட்டுக்கான வேலைவாய்ப்பு. டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க, பிறந்த தேதி. அதே மாதிரி உங்களுடைய வயது 1/7/2024 கால்குலேட் பண்ணி நீங்கள் பிறந்து எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 10வது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா எங்கே வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இருந்தால் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எம்வி மெக்கானிக்னு ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து வெஹிக்கிள் லைசன்ஸ் வைக்கணும். அதுக்கு லைசன்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணணும். லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் மற்றும் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இது ரெண்டுமே வைக்கணும். அந்த ஒரே போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இது. மிச்ச வேலைவாய்ப்புக்கெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் தேவை கிடையாது. கீழே அண்ட் தென் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர் மற்றும் பிளேஸ், உங்கள் ஊர் பேர் மற்றும் தேதி என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் உங்களோட கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சுட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லை ஸ்பீட் போஸ்ட் ரெண்டில் ஏதோ ஒன்று அனுப்பிச்சா மட்டும் போதும், சரிங்களா. அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம்.
சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கான சேலரி என்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஆர்டிசின்னு சொல்லுவாங்க. அந்த வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது சப் கேட்டகரிஸ் நிறைய சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,900 63,200 உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. இது இல்லாமல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க எல்லா அலவன்ஸும் உங்களுக்கும் இருக்குது. சரிங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 3/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 5 மணிக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? சரி, பீரியட் ஆஃப் ப்ரொபேஷன் கொடுத்துருக்காங்க. 1 வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ண 1 வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங்கில் தான் இருப்பீங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் ஆகும். இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி எல்லாம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் 18லேருந்து 30 வயதினர் விண்ணப்பிக்கலாம். யாருன்னா யூஆர் இடபிள்யூஎஸ். இதே எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 18லேருந்து 35 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரினா 18 முதல் 33 வயதினர் அப்ளை பண்ணலாம். இதிலே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாள் இராணுவத்தினர்னா 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாள் இராணுவத்தினர் இந்த இடத்துல 18லேருந்து 33 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 38 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசினா நீங்கள் 36 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 8 ஐடிஐ முடிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அப்படி இல்லைன்னா 8வது பாஸ் பண்ணியிருக்கிறவங்க கூடவே 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி நம்ம சொல்லி இந்த ஒரே ஒரு வேலைவாய்ப்புக்கு, அதாவது எம்வி மெக்கானிக்குங்கிற இந்த ஒரே வேலைவாய்ப்புக்கு மட்டும் உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வேணும். என்ன டிரைவிங் லைசன்ஸ்னால் ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு ஆர்டிஷனுக்கு உங்களுக்கு எப்படி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டால் மட்டும் போதும். டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவும் நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 100 ரூபா நீங்கள் பே பண்ணணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ இல்லை யூசிஆர் ரெசிப்ட் இந்த இதுக்கு இந்த இதை வச்சு நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பே பண்ண தேவையில்லை. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி பெண்கள், இவங்க யாரும் எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று எந்தெந்த ட்ரேடில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எம்வி மெக்கானிக், அதில் எம்வி எலக்ட்ரீஷியன், டயர்மேன், பிளாக் ஸ்மித், கார்பெண்டர்னு மொத்தம் ஒரு 5 விதமான பதவிகள் ஸ்கில்டு ஆர்டிஷியன்ஸில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் ப்ரூஃப், ஐடிஐ முடிச்சிருந்தா அதுக்கான ப்ரூஃப் வைங்க. எம்வி மெக்கானிக் அப்ளை பண்ண போகிறவங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கூடவே பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபா பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள் இவங்களை தவிர்த்து மிச்சம் இருக்கவங்க நீங்கள் 100 ரூபா நீங்கள் பே பண்ணணும். சரி, எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் எல்லாத்தையும், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வைங்க. அது கூட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சுட்டு டிரைவிங் லைசன்ஸ் வைக்கிறவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெண்களை தவிர்த்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் தவிர்த்து மிச்சிருக்கவங்க 100 ரூபா நீங்கள் அந்த ரெசிப்ட்டை நீங்கள் வைக்கணும். பே பண்ணதை வச்சுட்டு மொத்தமாக பேக் பண்ணி ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பணும். மேலே டாப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு ஆர்டிஷியன் இந்த ட்ரேட் அப்படின்னு போட்டு நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சீனியர் மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், நம்பர் 37 கிரீம்ஸ் ரோடு, சென்னை 600006 அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஒன்று ஸ்பீட் போஸ்ட் இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா நீங்கள் அனுப்பணும். நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் வைக்கணும். எதையுமே ஒரிஜினல் வச்சிடாதீங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்துலேயுமே மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய கையெழுத்தை போட்டு அனுப்புங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும். சரிங்களா? கையெழுத்தை போட்டாமல் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ரிஜெக்ட் தான் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அனுப்புகிறப்ப எல்லாத்தையுமே கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.